The next article is how smuggling is evolving. அதாவது இந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த சூர்யா அது அயன் படம் பார்த்துருப்போம்ல, அதில் வந்து அயன் இல்லை சாரி, ஸோ ஐ ஃபர்காட் த மூவி நேம் வாட் எவர். இந்த ஸ்மக்லிங் பண்ணுவாங்க திரும்ப விதவிதமாக. ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு ஸ்மக்லிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த விக்லெலாம் வச்சு டைமண்ட்லாம் ஸ்மக்லிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விதவிதமாக ஸ்மக்லிங் வந்து இப்போ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இதில் விக்குள்ளார வச்சு ஸ்மக்லிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன, அங்கே டைமண்ட், இங்கே ட்ரக்ஸு ஸ்மகிள் பண்ணுறாங்க. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஓகே, ஸோ லெஹங்காஸில், தொடப்பக்கட்டையில் வச்சு, ஹேர் விக்கில், தெர்மோகால் பால், இப்படியெல்லாம் பல விதமாக ஸ்மக்லிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இப்போ ஸ்மக்லிங் ரேட் ஆஃப் ஸ்மக்லிங் அதிகமாகுது எல்லாமே. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். ஸோ டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மக்லிங் இன் இந்தியா ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட். ஸ்மக்லிங் இன் இந்தியா ரிப்போர்ட், ஹூ ரிலீசஸ் திஸ் ரிப்போர்ட்? And one more thing, what is cocaine? It's a drug derived from the leaves of cocoa plant and it is native to South America. So, and some important facts are here, but we'll see the entire article. What does it say? See here. So, இந்த மாதிரி lehengas, broomstick, hair wig, thermocol எல்லாத்துலேயும் வந்துட்டு smuggling is happening. And illicit cash is also smuggled and drugs like heroin, cocaine is also smuggled. எல்லாமே இந்தியாவுக்குள்ள ஸ்மகிள் ஆகுது. And the report given is smuggling in India report. இதெல்லாம் சொல்றாங்க. And the agency says there's a sharp rise in seizure of cocaine, methamphetamine, contraband cigarettes, illicit foreign currency. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ சீஸ் பண்ணுறது அதிகமாகுதுன்னு சொல்லலாம். அப்போ மேபி வந்துட்டு ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குதுன்னா அதிகமாக சீஸ் நடக்குதா, இல்லை அதிகமாக வந்து ஸ்மக்லிங் நடக்கிறதுனால சீஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் சீசிங் நடக்குதான்றதும் தெரியல. அண்ட் தட்ஸ் வாட் தேர் சேயிங். ஓகே, ரெண்டு முக்கியமான நார்காட்டிக் ஹப்ஸ் எது? டெத் கிரசன்ட். இது ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். ஸோ யூ ஹேவ் டு நோ இட். டெத் கிரசன்ட்ன்றது என்னன்னா, ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தான். அண்ட் டெத் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே இங்கிருந்து தான் வந்து நிறைய ட்ரக்ஸ் தயாரிக்கப்பட்டு மற்ற உலகத்தோட மற்ற இடங்களுக்கு போகுது. மியான்மர், லாவோஸ் அண்ட் தாய்லாந்து. அண்ட் ஃப்ரம் தீஸ் டூ பிளேசஸ் புதுசான ட்ரேட் ரூட்ஸ், ஐ மீன் ஸ்மக்லிங் ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற முன்னாடி வந்துட்டு வேற ரூட்ல ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொக்கைன் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா இன்க்ரீசிங்லி அரைஸ் ஃப்ரம் ஃபாரின் நேஷனல்ஸ் டிரான்சிட்டிங் த்ரூ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். த்ரூ ஆஃப்ரிக்காவிலேருந்து வரக்கூடிய ஃபாரின் நேஷனல் அவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரேட் வேர் ஹவுசிங் ஜோன்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா, பர்டிகுலர் துபாய், ஹவ் பிகம் கீ டிரான்சிட் ஹப் ஃபார் ஸ்மக்லிங் கான்ட்ராபேண்ட் சிகரெட்ஸ் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இன்டு இந்தியா. முக்கியமாக அந்த கான்ட்ராபேண்ட் சிகரெட்ஸ் எல்லாம் எப்படி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம மற்ற நாடுகளோட போட்டிருப்போம். அந்த மாதிரி அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு சில கண்ட்ரிஸ் வந்து ஹப்ஸ் வச்சிருப்பாங்க பொருளெல்லாம் கொண்டு ஸ்டாக் பண்ணுறதுக்கு. அதில் முக்கியமான ஒரு இடம் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில். ஸோ துபாயில் வந்து அதை ஹப்பாக யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்காக ஹப் யூஸ் பண்ணுனா, இதோ ஸ்மக்லிங்காக இந்த ஹப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன் மோர் ஃபேக்ட் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. அண்ட் வேர் இஸ் கொக்கைன்? இட் இஸ் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா ஃப்ரம் கோகோ பிளான்ட். அதனால தான் நம்ம அந்த பாப்லோ எஸ்கோபார் மூவிஸ் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? ஏன்னா மெயினி அங்கிருந்து வந்து கொக்கைன் அதிகமாக வெளியில் வர்றது. And the quantity of seized cocaine smuggling in India primarily through airports increased by 9%. ஸோ அளவும் அதிகமாகுது, நம்பர் ஆஃப் ஸ்மக்லிங் அதிகமாகுது, நம்பர் ஆஃப் சீஷர்ஸ் அதிகமாகுது. அப்போ வந்துட்டு மூவிஸ்லாம் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்டு தான் போல இருக்கு. எந்த அளவுக்கு வந்து ஸ்மக்லிங் நடக்குது, ட்ரக்ஸ் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துருக்கு, ட்ரக்ஸ் எவ்ரிடே இட்ஸ் இன்க்ரீசிங். ஏன்னா லாஸ்ட் இயர் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துருந்தோம் நம்ம. அதாவது ஜம்மு காஷ்மீர் எந்த அளவுக்கு ட்ரக்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது, ஸ்ரீநகர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வச்சிருக்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எப்படி போகுது. பஞ்சாப் வந்து என்டையர் ஸ்டேட்டோட யூத்தே வந்துட்டு ட்ரக்ஸுக்கு அடிமையாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சவுத் இந்தியாவுக்கும் வந்துட்டு அங்கிருந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸ்கூல் சில்ட்ரன் முதற்கொண்டு எப்படி ட்ரக்ஸுக்கு வந்து எப்படி ஈஸியாக ட்ரக்ஸ் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கூட கிடைச்சிருது, அது இன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்படிலாம் இப்போ ரொம்ப கிரேவ் டேஞ்சர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிருக்குது இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ வி ஹேவ் டு see here and naturally people have to be, apart from government working towards, people have to be very aware what their children are doing. Trying not to give too much money into children's hand because we cannot track what that money is going to do. So இந்த மாதிரி விஷயங்கள் பீப்புளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் பேசுது ஆக்சுவலாக. ஸோ த மாடஸ் ஆப்ரண்டை, அதாவது எப்படி இது ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கொக்கைன் ஸ்மக்லிங் இன்டு இந்தியா டிப்பிக்கலி ஃபாலோஸ் 3 patterns. ஃபாரின் நேஷனல் டிராவலிங் பை ஏர் வித் கொக்கைன் கன்சீல்டு இன் தியர் பாடிஸ், இது ஒன்று. யார் வெளிநாட்டுக்காரவங்க யாராவது இந்தியாவுக்கு வர்றவங்க, ஏன்னா வெளிநாட்டுக்காரவங்க அதிகமாக செக் பண்ண மாட்டாங்க ஒரு ஐடியாவில். வெளிநாட்டுக்காரவங்க யாராவது இந்தியாவுக்குள்ளே வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க பாடியில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாதிரி விக்கில் இந்த மாதிரி அதை ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சு அந்த மாதிரி கொண்டுட்டு வரது ஒரு மெத்தட். இன்னொன்று இந்தியன் மியூல் டிராவலிங் டு அண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. இதுக்குன்னே ஆள் இருக்கிறப்ப ஆஃப்ரிக்காவுக்கு வந்து போயிட்டு வர்றது இந்தியன்
ஏஜென்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து இந்த குருவின்னு சொல்கிறலாம் பார்த்தோம்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மக்லிங் ட்ரக் ஸ்மக்லிங் பண்ணுறவங்களே மியூல் அப்படின்னு கழுதுன்றாங்க. ஓகே, இப்படி போயிட்டு வர்றது. அது மட்டும் இல்லாமல் கொரியர் கன்சைன்மெண்ட்ஸ், கொரியர் மூலியமாக வர்றது. நம்ம அதே சூர்யாவோட அந்த மூவியில் பார்த்துருப்போம்ல, கொரிய பாக்ஸஸ்லாம் இருக்கும், காதி கிராஃப்டோடதெல்லாம் இருக்கும், அதில் இருந்து ஒழிச்சு வச்சு வர ஆரம்பிச்சிருப்போம். ஸோ மற்ற பொருட்கள் வரும்போது கொரியரோட அனுப்புறது. இந்த 3 விதத்தை தான் அதிகமாக வந்துட்டு ட்ரக்ஸ் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க போகிறாங்க, சில்ட்ரனோட ஸ்டோரி புக் ஈஸியாக சர்ச் பண்ணிட மாட்டாங்கன்ற மாதிரி ஐடியா இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்கள் ஸ்டோரி புக்ஸ்ல வர வச்சு, தலையோட விக்கில் வச்சு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ கடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் மியூல்ஸ் தே ட்ராவல் டு ஆஃப்ரிக்கா அண்ட் கம் பேக் ஃப்ரம் தேர். தே ஆர் ஆஃபன் அன்னோன் as mules have also become and come back to India. This trend has evolved as evidenced by international seizures at airports in Myanmar, Kathmandu, Mali, Dhaka. இந்த மாதிரி இடங்கள் அதிகமாக சீஷர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில இருந்து போயிட்டு ஆப்பிரிக்கா போயிட்டு வர இதே ஒரு ஜாபா கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஹவு தீஸ் பீப்புள் ஆர் டிசீவ்ட், எப்படி இவங்களை ஏமாற்றி இந்த மாதிரி வேலைக்கு கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசீவ்ட் பை லாட்ரி ஸ்கீம்ஸ் ஆர் ஜாப் ஆஃபர்ஸ். இது நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்றது, வேற வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் இந்த வேலை செய்ய வச்சு ஆசை காமிச்சு வேலை செய்ய இந்த மாதிரி தான் உங்களை ஆள் பிடிக்கிறாங்க. அண்ட் தேர்ட் மெத்தட் எப்படி பண்றோம் நம்ம, cocaine trafficking is through courier service. So these are the main 3 methods through which smuggling is happening to India, particularly drugs. So try to know these things, it will be really important for you. Okay, next article, it is about mule bank accounts. இதை எப்படி தடுக்கிறதுன்னு இந்தியாவுக்கு ரொம்ப காலமாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பர்டிகுலராக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. mulehunter.ai அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் கூட கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு மியூல் அக்கௌண்ட்ஸில் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மியூல் அக்கௌண்ட்னா என்ன வில் சி. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ், தே ஆர் பாட் ஓவர் பை ஃப்ராட்ஸ்டர்ஸ் ஃப்ரம் தியர் ஒரிஜினல் யூசர்ஸ் who are often from lower income groups or they have low technical literacy. யாராவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க, மோஸ்ட்லி அவங்க யாராவது புவர் பீப்புள், வில்லேஜில் உள்ளவங்க, ரொம்ப ரூரல் ஏரியாவில் உள்ளவங்க, அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து காசை கொடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு சும்மா அவங்கள்ட்ட ஐடியாலாம் வாங்கிட்டு இதை ஒரு பணம் இது கொடுத்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது. பேங்க் அக்கௌண்ட் யார் பேரில் இருக்கும், அவங்க பேரில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அது இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப யாரோ கிராமத்தில் இருக்கவங்க புவர் பீப்புள், அவங்களோட அக்கௌண்ட்லாம் வந்துட்டு மேலே லைம் லைட்டுக்கு வராது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப பெரிய ஹியூஜ் அமௌண்ட் நடக்கும் போது தான் ஏதாவது ஃபிளாக் ஆகும். அதுவும் ஆகாத மாதிரி ஒரு அளவாக டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா பிரச்சனை, நம்ம இவங்களே பணம் போட்டுக்கலாம், பணம் எடுத்துக்கலாம், எல்லா இன்டர்நேஷனல் லெவல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் தான் மியூல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணது. இப்போ ஆர்பிஐ வந்துட்டு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வில் சி வாட் இட் இஸ். ஸோ தே ஹேவ் கிரியேட்டட் அன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் பை artificial intelligence powered model to help banks deal with this mule accounts. So this tool is called as mulehunter.ai. இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். இவங்க ரிசர்வ் பேங்கோட ஒரு பிரான்ச் ஆக்சுவலாக. ஓகே, அவங்க ரிசர்வ் பேங்க் கீழே தான் வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து இது கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி ஆல்ரெடி saw what is this mule account. Now money mule, what is this? It's a term used to describe innocent victims who are duped by fraudsters into laundering stolen or illegal money via their bank accounts. அதாவது இந்த யாரை வந்துட்டு மணி மியூல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த யாரோட ஒரிஜினல் அக்கௌண்ட் ஹோல்டர் இருப்பாங்களே, ஏமாந்து போறாங்க இல்லையா, அவங்க அக்கௌண்ட் இப்படி யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் கடைசியில் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மாட்டிப்பாங்க. ஈஸியாக இவங்க தான் மணி லாண்டரிங் பண்ண மாதிரியும் இவங்க ஏதோ ஒரு ஸ்மக்லிங் பண்ண மாதிரி மாட்டிப்பாங்க. இவங்கள தான் மணி மியூல் அப்படின்றாங்க. When such incidents are reported, the money mule becomes a target of police. So due to their involvement with the actual fraudsters remaining undetectable. ஏன்னா ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, ஏதாவது டெரரிஸ்ட் கூட டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குன்னு தெரியும் போது யார் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் அக்கௌண்ட் ஹோல்டர் மாட்டிப்பாங்க. போலீஸ் போய் அவங்கள தூக்கி போட்டு வச்சு விசாரிப்பாங்க, கேஸ் நடத்துவாங்க. ஆனால் ஒரிஜினல் அந்த வேலை பண்ணவங்க யாரு, அவங்க தப்பிச்சு பறந்து ஓடிடுவாங்க. இதை வந்து ஒரு மூவியில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ரியல் டைம் அப்படி ஒரு மூவியில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இரும்பு திரைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் அர்ஜுன் வந்து விஷால்கிட்ட சொல்லுவார், நீ ஒன்றும் இல்லை, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இந்த யாராவது தப்பிச்சு போன இல்லைன்னா கேஸில் மாட்டி தண்டனையில் இருக்கிற இந்த டெரரிஸ்ட்லாம் சில அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ ஹாக்கை வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அது ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா உடனே அவங்களை தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெரரிஸ்டோட அக்கௌண்ட் வந்து உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன், போலீஸ் ஒன்றா தான் தேடி வரப்போது அடிச்சுன்னு சொல்லுவாங்களா. அப்போ யார் இந்த இடத்துல மியூல், அந்த மணி மியூல் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் இந்த இடத்துல.
யார் அந்த ஃப்ராட்ஸ்டர்னா அர்ஜுன். ஸோ எதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, மணி மியூல் அண்ட் மியூல் அக்கௌண்ட். இது மாதிரி இதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க ஆர்பிஐ இதுக்கப்புறம். ஓகே, ஸோ அனதர் இனிஷியேட்டிவ் இன் திஸ் டைரக்ஷன் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் பேஸ்ட் மாடல் கால் மியூல் ஹண்டர் டாட் ஏ. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதை வந்து ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் தேடி சரி பண்ணிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. புதுசான இனிஷியேட்டிவ் தான் இதை பார்த்துட்டு. திஸ் மாடல் எனேபிள்ஸ் டிடெக்ஷன் ஆஃப் மியூல் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி வி சா திஸ் anyway. Okay, next one. So there is a new bill being introduced called as oil fields bill. ஆயில் ஃபீல்ட்னா என்னது, வேற ஒன்றும் இல்லை, ஆயில் எக்ஸ்கவேஷன் பண்ணுற இடம், அவ்வளோதான். எப்படி வந்து இப்போ கோல் ஃபீல்டு அப்படின்னா என்னது, கோல் வந்து மைன் பண்ணுறது. இப்போ ஆயில் மைனிங் பண்ணுற இடங்களை வந்துட்டு ஆயில் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் ஃபீல்டை வந்து எப்படி, இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி லீஸ்க்கு எடுக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டே வந்து ஆயில் ஃபீல்டில் வந்து ஆயில் எடுக்கலாம். இப்போ நம்ம பாம்பேயில் ஆஃப் ஷோர் பாம்பேலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அங்கெல்லாம் ஆயில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஃபீல்டை எப்படி லீஸ்க்கு எடுக்கிறது, என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனையும் போயிட்டு இருக்குது. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ கான்ட்ரவர்சி கோயிங் ஆன், ஸோ வி ஹேவ் டு see it. ஸோ ஆயில் ஃபீல்ட்ஸ் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1948, வெரி ஓல்ட் ஆக்ட். இது சிம்பிளாக சொல்ல போனால் ஆயில் ஃபீல்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போகிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் இதில் பண்ண போகிறாங்க. we'll see what are those 4 major amendments. Now some important facts in this. The bill expands the definition, அதாவது oil field அப்படின்ற வேர்டுக்கான definition to include any naturally occurring hydrocarbon. ஹைட்ரோகார்பன் என்னது, இந்த மீத்தேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் ஹைட்ரோகார்பன் சொல்லுவாங்க. அதாவது CHன்னு எதெல்லாம் வருதோ, CH4, C2H5 இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஹைட்ரோகார்பன் சொல்லி வரும். ஸோ அப்போ அது கோல்பெட் மீத்தேனாக இருக்கலாம், ஷேல் கேஸாக இருக்கலாம், இல்லைனா ஷேல் கேஸ் ஆயிலாக இருக்கலாம். இது மாதிரி எதுவாக இருந்தாலும், பெட்ரோலியம் மட்டும் இல்லை, பெட்ரோல் க்ரூட் ஆயில் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எது வந்தாலும் இது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும், ஆயில் ஃபீல்ட் ஆக்ட் கீழே தானாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பில் கிளாரிஃபைஸ் தட் த டெஃபினிஷன் வில் நாட் இன்க்ளூட் கோல், லிக்னைட் அண்ட் ஹீலியம் அசோசியேட்டட் வித் கோல். அதாவது மண்ணுக்கடியில் இருக்கிற கோல், கோல், லிக்னைட், ஹீலியம் இதெல்லாம் வந்துட்டு ஆயில் ஃபீல்டு கீழே வராதுன்னு தனியாகவும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெட்ரோலியம் அது போக எந்த ஹைட்ரோகார்பன் லைக் மீத்தேன், ஷேல் கேஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரே வார்த்தையில் ஆயில் ஃபீல்ட் ஆக்டுக்குள்ளார எல்லாமே ஒன்றா வந்து அப்படின்றது ஒரு மெயின் அமெண்ட்மெண்ட் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, now we'll see why there is a problem, why state governments are opposing it. Okay, so far Rajya Sabha has passed the bill. The rest of the things we can see after this bill is passed, we'll see what happens. Okay, so this Oil Fields Act, why this act is there? So it governs the exploration and extraction of natural gas and petroleum in the country. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ஷனையும் நேச்சுரல் கேஸை மட்டும் இது 2 மட்டும் பார்த்துருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் இந்த ஷேல் கேஸ், மீத்தேன் எல்லாத்தையும் சேர்க்குறாங்க இதுக்குள்ளார. ஓகே, ஸோ திஸ் வுட் amend the production of domestic production of petroleum and other mineral oils, and it will, one more important point is amendment, it will push private investment in these sectors. So this will reduce the India's reliance on oil imports. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய அமௌண்ட் ஆஃப் ஜிடிபி வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது, பெரிய நம்ம அதே மாதிரி ஃபாரின் கரன்சி நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து அதிகமாக எதுக்கு போயிட்டு இருக்கு, யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெளிநாடுகள்லேருந்து ஆயில் வாங்குறது தான். ஸோ இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட்டும் அதிகமாக ஆயில் தயாரிக்க போகுது இதுக்கப்புறம். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து ஆயில் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஆயில் தயாரிக்கிறது இதெல்லாம் பண்ண போகிறதுனால வெளிநாடுகள் ஆயில் வாங்குறது இந்தியாவுக்கு குறையும், இந்தியாவுக்கு ஒரு லம்ப் சம் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு இதெல்லாம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 4 இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் திஸ். ஒன் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் மினரல் ஆயில். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் மட்டும் தான் அதில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு வராங்க. என்னென்ன கொண்டுட்டு வராங்க, எனி ஹைட்ரோ கார்பன், ஃபார் எக்ஸாம்பிள் கோல் பெட், மீத்தேன், ஷேல் கேஸ், ஷேல் ஆயில் இது எல்லாத்துக்கும் கொண்டு வராங்க. ஆனால் கோல், லிக்னைட், ஹீலியம் வந்துட்டு வராது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது லீஸ். பெட்ரோலியம் லீஸ்னு ஒரு புது விஷயத்தை கொண்டுட்டு வராங்க, லீஸ் விட போகிறாங்க. த ஆக்ட் டிஃபைன்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் அ மைனிங் லீஸ். த பில் சீக்ஸ் டு ரீப்ளேஸ் இட் வித் பெட்ரோலியம் லீஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் லீஸ் எதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, கோல் பெட்டை தான் வந்து லீஸ்க்கு விடுவாங்க, கோல் இந்த மாதிரி இடங்களை வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, பெட்ரோல் எடுக்கிற இடங்கள் இனிமேல் லீஸில் விட போகிறாங்க. அது கவர்மெண்ட் கம்பெனிஸும் எடுத்துக்க முடியும், ப்ரைவேட் கம்பெனிஸும் எடுத்துக்க முடியும், புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் வாட், லீஸில் ஒரு இடத்த எடுத்துக்கிறோம், கோல் மைனிங் பண்ணுற மாதிரியே பெட்ரோலியம் மைனிங் பண்ணுற ஒரு இடத்த லீஸ்க்கு யாராவது எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் கம்பெனியும் ப்ரைவேட் கம்பெனி எடுத்தாங்கன்னா ப்ராஸ்பெக்டிங், அங்கே ஆயில் இருக்கான்னு பார்க்குறது, அங்கேருந்து ஆயில் எடுக்கிறது, எக்ஸ்ப்ளோரேஷன், டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன், மேக்கிங் இட் மெர்ச்சன்டபிள், அதாவது அதை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுறது, கேரிங் அவே ஆர் டிஸ்போசிங் ஆஃப் மினரல் ஆயில்ஸ், எவ்ரி திங் டுகெதர்.
Once the lease is given, everything can be done by that company. All the mining leases currently in use will remain valid. ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் புது விதமான லீஸ் விட போகிறோம் அப்படின்றதுனால பழைய லீஸ் எல்லாம் வந்து கேன்சல்லாம் பண்ண மாட்டோம். பழைய லீஸ் இருக்கிறது அப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆயில் மைனிங் பிளேசஸ் எல்லாத்தையுமே தனியாக லீஸ் விட போகிறோம். இந்த லீஸ் எடுக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், சென்டரோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஒய்? It gives power to the center to make rules on matters such as the grant of leases, deciding the terms and condition of the lease, conservation and development of mineral oils, மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் எல்லாமே. அதாவது லீஸ் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், லீஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கணும்ன்ற மென்ஷன் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஆயில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே. Further, it expands the center's power by allowing it to make rules for leases to reduce greenhouse gas emissions. ஸோ இப்போ லீஸ் கொடுத்தா இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் ஃபில்டர்ஸ் எல்லாம் போடணும். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு, அது குறைக்கிறதுக்கு, அதுக்கு போடுற ரூல்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஷேரிங் ஆஃப் ஆயில் ப்ரொடக்ஷன் ப்ராசஸிங் யூனிட்ஸ், மெர்ஜர் ஆஃப் லீசஸ், ரிசால்விங் சிம்பிளி எவ்ரி திங். ஒரு லீஸ்ன்னு விட்டுட்டு அங்கே என்னென்ன நடக்கணுன்ற எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்துக்கும். தட்ஸ் இட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், தே ஆர் டூயிங் டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் அஃபென்சஸ். இதே மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்லையும் பார்த்துருந்தோம். எங்க ட்ரக் மேனுஃபேக்சரிங், இந்தியாவில் ட்ரக் அதாவது ஃபார்மசி, ஓகேங்களா, மெடிசன் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் சில தவறுகள் நடக்குது, அதனால மெடிசனோட குவாலிட்டி எல்லாம் குறையுதுன்னு சொல்லிட்டு இஷ்யூ வந்தபோது, ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கும். உடனே நம்ம வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதோ அல்லது அந்த ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறதோ, ஒரு நியூஸில் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறதோ, அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக அரெஸ்டிங் இஸ் நாட் நீடட், கிரிமினல் கேஸ் இஸ் நாட் நீடட், கோ ஃபார் ஹை பெனால்ட்டிஸ், ஃபைனான்ஷியல் பெனால்ட்டிஸ் பெரிய லெவலில் போடுவோம், லேக்ஸ் கணக்கில் போடுவோம். ஸோ இது நடந்தாலே அடுத்த டைம் தப்பு பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகாது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் குறையாது. ஏன்னா அரெஸ்டிங் சம்மோன் இஸ் a huge embarrassment for them. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க என்னன்னு எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உண்மையிலுமே ஜென்யூனாக கூட ஒரு தப்பு நடந்திருக்கலாம், உண்மையிலுமே ஒரு கேர்லெஸ்னஸ்னால கூட ஒரு தப்பு நடந்திருக்கலாம், உண்மையிலும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், இது கூட நடந்திருக்கலாம். அப்படி நடந்தால் ஃபைனான்ஷியல் கிரைமாக அதை பார்க்கணும், அதுக்கு வந்து பெரிய பெனால்ட்டி போடணும், அதுக்கு அவங்க பெனால்ட்டி கட்ட வேண்டி இருக்கும். அப்படி பெனால்ட்டி கட்டினா அடுத்த இவ்வளோ பெரிய ஃபைன் கட்ட வேண்டி வந்து பயந்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரீஸும் நல்லபடியாக இந்தியாவில் நடக்கும். அப்படின்றது தான் இந்த நார்மலி பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதை தான் பண்ணிருக்காங்க இந்தியா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அதே மாதிரி தான் இங்கே பெட்ரோலியம் கம்பெனிஸ்க்கும் அஃபென்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த அரெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறத விட, பிரிசனில் போடுறத விட ஹியூஜ் ஃபைனான்ஷியல் பெனால்ட்டி போடுவோம், கவர்மெண்ட்டுக்கும் வருமானம் வந்த மாதிரி ஆயிரும், அந்த இண்டஸ்ட்ரியும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது ஐடியா. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இந்த பாலிசி தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே. ஸோ இட் ஸ்கிராப்ஸ் கிரிமினல் பனிஷ்மெண்ட் பட் கிவ் ஹை ஃபைன்ஸ், அதுக்கு பதிலாக பெரிய ஃபைன்ஸ் போட்டுறது. ஓகே. நான் see here now as if now இப்போ எப்படி பாலிசி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 months imprisonment, அப்படியே ஒரு ஆனால் ஃபைன் வருங்க 1000 rupees. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய தப்பு இது நடந்து போச்சு, 1000 ரூபா ஃபைன். ஆனால் பிரச்சனை என்ன ஆயிருது, 1000 ரூபா மட்டும் ஃபைனை போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டு அதில் ஒரு பெரிய நியூஸ் ஆகி மீடியாலாம் பெருசாக பேசி என்ன தப்பு பண்ணாங்கன்னே தெரியாமல் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மக்கள்லாம் வந்துட்டு உடனே ஐயோ மோசமானவன்னு சொல்லி பேசி அவங்க அவமானம் தாங்க முடியாமல் பிஸ்னஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அரெஸ்ட் பண்ணுறது பிரிசனில் போடுறதுக்கு பதிலாக ஹியூஜ் ஃபைன் போடுறது பெட்டர், தட் இஸ் குட் ஃபார் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறாங்க. ஓகே. நான் இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா பெனால்ட்டி 25 lakhs ஆக்குறாங்க, 1000 rupees வந்து 25 lakh ஆக்குறாங்க. அண்ட் ஃபர்தர் பெனால்ட்டி ஆஃப் 10 lakh per day ஸ்டார்டிங் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பெனால்ட்டி. ஸோ பெனால்ட்டி போடுறாங்க 25 lakhs, பெனால்ட்டி கட்டலை, இல்லைனா அந்த தப்பு இன்னும் தொடர்ந்து நடக்குது, தப்பு சரி பண்ணலை, மெயினாக இந்த தப்பை சரி பண்ணணும்னு சொல்லி பெனால்ட்டி போட்டாங்க, அவங்க தப்பை சரி பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதிகம் நடக்குது, நீங்கள் ப்ராப்பராக ஃபில்டர் போடணும்னு சொல்லிடுறாங்க, இவங்க ஃபில்டர் போடலை, இல்லைனா ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் மூலியமாக எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இவங்க அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிடுறாங்க, 25 lakhs பெனால்ட்டி போட்டுறாங்க. அந்த ப்ராசஸை உடனே சரி பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா ஒரு நாளைக்கு 10 lakh ஃபைன் ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் யாராவது வந்து இந்த தப்பை பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த அமெண்ட்மெண்ட்டோட ஐடியாவாக இருக்குது. ஓகே. அண்ட் நவ் கம்மிங் டு த கிரிட்டிசிசம். இந்த பில்லை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, திஸ் பில் வில் எஃபெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் போயிடும். என்ன காரணம்? ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டேட்ஸுக்கிட்ட இருக்கிற விஷயங்கள், சில ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற ரைட்ஸ்லாம் சென்டர் எடுத்துக்குதுன்றாங்க. ஸோ இதை பற்றி ஒரு ஆல்ரெடி கேஸ் கூட இருக்குது. 9 judge bench of the Supreme Court held that states had the exclusive power of tax mining activities. எந்த மைனிங் ஆக்டிவிட்டி நடந்தாலும் அதுக்கு டேக்ஸ் வாங்குறது ஸ்டேட்ஸோட கையில் தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அண்ட் கலெக்ட் ராயல்ட்டிஸ் ஃப்ரம் த மைனிங் லீஸ் ஹோல்டர்ஸ். ஸோ ராயல்ட்டி வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கான டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே யார் பார்த்துட்டு இருந்தா இப்போ வரைக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. Now it comes from entry number 50 of the state list. ஏன்னா கம்ப்ளீட்டாக எதில் இருக்குது? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது.
Now this gives the states power to impose taxes on mineral rights. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் மண்ணுக்கடியில் உள்ளதை பண்ணினாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் டேக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. Now if this lease is replaced with a new lease, இந்த ஆயில் ஃபீல்ட் ஆக்ட் கீழே உள்ள பெட்ரோலியம் லீஸ்க்குன்னு சொல்லி மாற்றிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இட் would fall under the entry 53 of the union list. இங்கே ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது எங்கே வந்துடும், யூனியன் லிஸ்ட்டுக்கு வந்துடும். Now this gives parliament the power to create laws and regulate development of oil fields and mineral source. அப்போ என்ன டாக்ஸ் யாருக்கு போக ஆரம்பிச்சிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்க சில டைமில். Another concern is that the provision of the bill give private players a certain amount of discretion. ஸோ ப்ரைவேட் பிளேயர்ஸும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் சில டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, அவங்க சொந்தமாக முடிவெடுத்து அவங்க வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நிறைய என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடலாம். ஸோ இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் டாக்ஸ் we know this is not a huge problem. Lease is being given, government is regulating it, whether it is done by government, whether it is done by private, whoever, exploitation will happen in both cases. If the regulation is tight and good, exploitation will not happen from both sides. Okay, so that is what is the problem here. Involving private, actually entire world, if you see, oil will, they involve private players. That is why those countries are exploring more and they are earning more. So India has to do it in that case. We have to support that. But apart from that, the regulation has to be very strong. நம்ம a few days முன்னாடி கூட பார்த்துருந்தோம், இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற வேலை வந்து முனிசிபாலிட்டி கிட்டே இருக்குது. அவங்க முனிசிபாலிட்டி வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறதில்ல, போனாலும் அதை ப்ராப்பராக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் லாஸ்ட் வீக் நியூஸ் ஆர்டிஐ அனாலிசிஸ்லாம் பார்த்துருந்தோம்ல பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே நடக்காமல் ப்ராப்பர் ரெகுலேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால், வெதர் இட் இஸ் பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் கம்பெனி, whoever it is, இப்போ கவர்மெண்ட் கம்பெனியில் இருந்தால் மட்டும் ரெகுலேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைனா people will start making mistakes. Wherever it is, people will make mistakes if the regulation is not strong. If regulation is good and strong, they will follow it. So இந்த மாதிரி இப்போ huge fines are there அப்படின்லாம் சொல்லும் போது it will happen. So that's not a big issue as far as we see here. But this moving from state list to union list, this could be a huge problem in passing this bill. But as far as we have seen here, already Rajya Sabha has passed. ராஜ்யசபா ஒரு பில்லை பாஸ் பண்ணிருச்சுன்னு சொன்னாலே இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் பில் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ வாட் டஸ் இட் மீன், லோக்சபா இட் வில் ஜஸ்ட் லைக் தட் இட் வில் கெட் பாஸ்ட். ஸோ we can expect this bill to be passed very soon, and again we'll be discussing about this after this bill is passed. Some news articles will definitely come at that time. If some new points are coming here, we'll discuss it at that time. Okay, now we'll get to the next article. Okay, coming back here, this one, no push for de-dollarization. போன வருஷம் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது de-dollarization அப்படின்னு ஒரு கான்செப்ட் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நாங்கள் லோக்கல் கரன்சிலேயே இனிமேல் வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணிக்க போகிறோம். பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து பிரிக்ஸுக்குன்னு சேர்த்து ஒரு காமன் கரன்சி கொண்டு வர போகிறோம். டாலரில் நம்ம ட்ரேடே பண்ணணும், வேறு இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்தியா ஈரான் வந்துட்டு இனிமேல் ருப்பியில் நாங்கள் அந்த ஆயில் வாங்கிக்கிறோம்னு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் டாலரே உலகத்தை டாமினேட் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை நம்ம அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் சில ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சு, de-dollarization is not going to happen as easily we thought அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அவ்வளோ ஈஸியாக நடக்கிற மாதிரி தெரியல, டாலர் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி சில விஷயம் வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டாலர் வந்து de-dollarization நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு, இந்தியாவுக்கு அது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. see what is happening here. நான் இந்தியா சைட்லேருந்து பேசியிருப்பாங்க, ஆர்பிஐ கவர்னர்லாம் பேசியிருக்கிறாரு. நாங்கள் de-dollarization சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லையே, நாங்கள் de-dollarization பண்ணுறோன்னு சொன்னது எதுக்குன்னு சொன்னால், கொஞ்சம் இந்தியன் ட்ரேடு டீரிஸ்க் பண்ணுறது தான். நாங்கள் எப்போ சொன்னோம் de-dollarization பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த ஒரு ஜோக்கில் பார்த்துருப்போம்ல, நான் விளையாட்டாக சொன்னது பூரா நீங்கள் சீரியஸாகவே நினச்சிக்கிட்டீங்க அப்படி சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் de-dollarization பண்ண நான் எப்போ சொன்னேன், நான் யூஎஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, நான் டாலர்ஸ்லேருந்து எல்லா ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு அப்படியே அந்தர்பிட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு சில ரீசன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டீரிஸ்க் பண்ணதை பார்த்தமே ஒழியே டாலர் யூஸ் பண்ணக்கூடாது நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பாருங்க, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் போன வருஷம் அப்போ அமெரிக்கன் இந்த கதையெல்லாம் விடாத, போன வருஷம் நீ தானே பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து பிரிக்ஸுக்கு தனி கரன்சியில் உருவாக்குறேன்னு சொன்னால், அதுக்கு ஒரு ஆச்சாச்சா அப்பெல்லாம் இல்லை, சும்மா பேசணும், டிஸ்கஸ் தான் பண்ணோம், வேற ஒன்றும் நாங்கள் பண்ணலை. பட் ரீச் நோ டிசிஷன், முடிவில் எடுக்கவே இல்லை. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டாலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கீ ரீசன் இந்தியா இஸ் நாட் பேக்கிங் de-dollarization. இங்கே ஒரு ரீசனும் சொல்கிறாங்க, இன்னொரு ரீசன், ஏன்னா டாலர் வந்து வீக் ஆகிட்டே போகுது. இது அப்படின்னு தெரிய வந்த போது எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த டாலர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, இனிமேல் அமெரிக்கா வந்து சிங்கிள் பவர் இருக்கக்கூடாது, நாங்களும் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ டாலர் பயங்கரமாக மறுபடியும் பவர்ஃபுல் ஆக ஆரம்பிச்சு, இந்தியா யூஎஸோட எக்கானமி நல்ல ஷூட்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சோ, சைனா வந்துட்டு யூஎஸோட எக்கானமியை மீற போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் லேட்டர் ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, இன் நியர் ஃபியூச்சர் இட் இஸ் நாட் பாசிபிள், சைனானால முந்தவே முடியாது, அந்தளவுக்கு அமெரிக்காவோட எக்கானமி திரும்ப க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது வெரி ரிஸ்க்காக போயிடும் போல இருக்குது. இப்போ ட்ரம்ப் வேறு வந்துட்டு இப்போ இவ்வளோ அப்படியே நம்ம அந்தர் பல்ட்டி அடிச்சு நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா,
ஃபியூ டேஸ் முன்னாடி ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனோன்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டீடாலரைசேஷன்ல பங்கேற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேல பூரா நாங்கள் ட்ரேட் டேரிஃப்ஸை பூரா இன்க்ரீஸ் பண்ண போறோம் கம்ப்ளீட்டா, எந்த பெனிஃபிட்ஸ் இதுக்கப்புறம் கொடுக்க போறோம், எல்லாம் கொடுத்துருக்க எல்லா பெனிஃபிட் கட் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். அதனால தான் இந்த ரிவர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறது. ஓகே, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீடாலரைசேஷன் ஒருவேளை கொஞ்சம் நடந்தாலும் எந்த கரன்சி பவர்ஃபுல் ஆக போகுதுன்னா சைனாவோட யுவான் தான் பவர்ஃபுல் ஆக போகுது. ரீசெண்ட் டைம்ஸில் ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து யுவானில் வந்து ட்ரேடிங்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ டாலரோட பவர் குறைஞ்சா இந்தியன் ருப்பிக்கா பவர் வரப்போது இல்லை. எந்த கரன்சி பவர்ஃபுல்லாக மாறப்போகுதுன்னா யுவான் பவர்ஃபுல்லாக மாறிச்சுன்னு சொன்னால், அதாவது அமெரிக்காவது பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்காது, இப்போ அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு ரீசெண்டாக இப்போ கரண்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸ் இஸ் ரியலி குட். ஃபைட்டர் ஜெட்ஸோட டெக்னாலஜிலாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, எஃப்டிஐ நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஃபைன், மேபி இஃப் ட்ரம்ப் ஹேஸ் கம் நவ் அண்ட் he is saying that H1B விசாவை வந்து நாங்கள் டைட் பண்ண போகிறோம், ஸ்ட்ராங் ஆக்க போகிறோம், அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காத மாதிரி பார்த்துக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து மோஸ்ட் லெவலில் எக்ஸப்ஷன் கிடைக்கும்னு நம்பப்படுது. ஸோ அப்படிதான் ரொம்ப மோசமான ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கும் சைனாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கே தெரியும். சைனாவுடைய கை ஊங்குது, இல்லை அவங்களோட யுவான் கரன்சி வந்துட்டு டாலரை விட பெட்டர் ஆயிருன்னு சொன்னால் இந்தியாவுக்கு என்ன ஆபத்து தான் நடக்க போதே ஒழிய பெருசாக நல்லது நடக்காது. ஸோ அதனால தான் டீடாலரைசேஷனுக்கு இந்தியா பெருசாக இப்போ சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, we'll see the entire article here. Okay, RBI governor has said that India is not pursuing de-dollarization and recent measures promoting transactions in domestic currency are intended to de-risk India trade. அது வெறும் de-riskக்காக தான் நாங்கள் பண்ணோம், நாங்கள் de-dollarization பண்ணல அப்படின்னு நினைக்கவே இல்லை நாங்கள் அப்படின்ட்டாங்க. So why Trump has said 100% tariffs against BRICS countries if they sought to reduce reliance on US dollar. US dollar, அதாவது de-dollarization பற்றிலாம் அவர் பெருசு இல்லை, US டாலரை யூஸ் பண்ணுறது குறைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சாலே போதும், 100% டேரிஃப்ஸ் உங்க மேலே போடுவேன்னு சொன்னோன்னா இந்தியா பயப்பட ஆரம்பிச்சிட்டு. ஏன் ரீசனாக இருக்கணும்? ஆல்மோஸ்ட் இந்தியா ஹேஸ் ட்ரேட் டெஃபிசிட் வித் எவ்ரி கண்ட்ரி. ட்ரேடு சர்ப்ளஸ்ன்னு சொல்லி நமக்கு இருக்கிறது யூஸ் கூட மட்டும் தான். எதனால so much of சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ஆர் பீயிங் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் இந்தியா. இந்த மாதிரி டேரிஃப் போட்டால் இருக்கிற ஒரு சர்ப்ளஸும் போயிடும், இந்தியாவுக்கு இது ஆபத்தாக முடியும். அதனால தான் இந்தியா வந்துட்டு நாங்கள் சும்மா ஜோக் அடிச்சோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ பிரிக்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, they had discussed the possibility of shared currency but reached no decision. RBI decisions such as allowing Vostro accounts and entering in local currency agreements, இந்த ரெண்டை வச்சு தான் என்ன Vostro accounts நம்ம எனக்கு என்னன்னு சொல்லி லாஸ்ட் ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம 2 அக்கௌண்ட்ஸ் வச்சுருவோம். இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ட்ரேட் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ட்ரேடை பண்ணிக்கிறதுக்காக 2 அக்கௌண்ட் Vostro accounts அண்ட் நாஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி Vostro அக்கௌண்ட்ஸ் இந்தியாவில் அலோவ் பண்ணது, அப்புறம் வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸில் வந்துட்டு ருப்பியில் நாங்கள் லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீடாலரைசேஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரிஸ்க்கை குறைக்க பார்த்தோம். ஏன்னா ஒரே கரன்சியில் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம், இப்போ சடனாக எங்கள் கையில் டாலர் இல்லை, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் டாலரோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வேறு. இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு அந்த டைமில் ஜமாளிச்சுக்கிறதுக்கு நாங்கள் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி டீடாலரைசேஷன் பண்ணுறதுக்கோ அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்குலாம் நாங்கள் ரெடியாக நாங்கள் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் அபவுட் டீடாலரைசேஷன் சொல்லிட்டாங்க, நாட் அபவுட் இல்லை. ஓகே, சிம்பிளி டீரிஸ்கிங் ஆர் ட்ரேட், தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் பாருங்களேன், நான் எதுக்கு வந்துட்டு பிரிக்ஸ் கூட தான் சேர்ந்து கரன்சிலாம் உருவாக்க போகிறேன், நடச்சாலும் நடக்காது. ஏன்னா பிரிக்ஸோட ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம் ரொம்ப கம்மி. சில ஏரியாஸில் மட்டும் தான் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸை நம்பி போய் நாங்கள் எப்படி வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அன்லைக் த யூரோ ஜோன் விச் இஸ் ஜியாகிரபிக்கல் கண்டினியூட்டி எனேபிளிங் அ சிங்கிள் கரன்சி, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் டைவர்ஸ் ரீஜன்ஸ் போசிங் எ சேலஞ்ச். இப்போ யூரோன்னு அப்படி ஒரு கரன்சி வச்சிருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சியில் ட்ரேட் பண்ணிக்கிறாங்கன்னா ஏன்னா ஒரே ரீஜனில் இருக்கிறாங்க. பிரிக்ஸை ஒன்று அங்கே சவுத் அமெரிக்காவில் இருக்குது, ஒன்று இங்கே ஏஷியாவுக்கு மேலே இருக்குது, ஒன்று ஏஷியாவுக்கு கீழே இருக்குது, ஒன்று பார்த்தா ஆஃப்ரிக்காவில் கிடக்குது. ஸோ இவ்வளோ தூரமாக டைவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்கன்னா ஒரு கரன்சியை எப்படி நினைச்சாலும் யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இன்னொரு மெயின் ரீசன் நம்ம பார்த்தோம், சைனீஸ் யுவான் தான் இதில் வந்துட்டு பவர்ஃபுல் ஆயிரும், அது இந்தியாவுக்கு தேவையில்லாத விஷயம். ரீசெண்ட் டைம்ஸ் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் ஈவன் ஆஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் த கரன்சி இஸ் க்ரோயிங் இன் ரஷ்யா. ரஷ்யாவில் யுவான் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க, இது போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண விடுறதுக்கு இந்தியா ரெடியாக இல்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்தியா இஸ் ஆல்சோ கன்சிடரிங் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆஃப் டாலர். அதுவும் இந்தியாவுக்கு வேணாம், ஏன்னா டாலரோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது, இந்தியன் கரன்சியோட வேல்யூ குறையுது. இதுவும் இந்தியா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்காக என்ன தான் இப்போ பண்ணினாங்க, டாலரை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை, அதே டாலரை ரொம்ப நம்பினாலும் பிரச்சனை.
ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தே ஸ்டார்டட் பையிங் கோல்டு. ஸோ இது மூவிங் இன் டு கோல்டு. கோல்டை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு சிக்கல் என்ன பண்ணிக்கலாம், கோல்டு கையில் இருக்கட்டும், கோல்டை யூஸ் பண்ணி கரன்சியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது இந்தியா மட்டும் சில உலகத்தில் நிறைய கண்ட்ரிஸ் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார் இன் உக்ரைன். ஓகே, ஸோ எப்போ உக்ரைன் வார் நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய பேர் கோல்டை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் த சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் எவ்ரி கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ பர்டிகுலராக எந்த எமர்ஜிங் மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் எல்லாம் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டாலர் டாமினேட்டட் ஃபைனான்ஷியல் சிஸ்டமில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நிறைய கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இது யார் இந்த டேட்டா கொடுத்துருக்கான்னு சொன்னால் வேர்ல்டு கோல்டு கவுன்சில். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா லண்டனில். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் லண்டன். ஸோ தே ஹவ் செட் தட் 60 tons ஆஃப் நெட் கோல்டு பர்ச்சேஸ் இன் அக்டோபர் ஹேஸ் ஹேப்பன்ட். இந்த 60 tons வாங்கினதுல இருக்குல்ல அதிகமாக யார் வாங்கியிருக்காங்கன்னா இந்தியாவோட பேங்க் தான், RBI தான். இந்தியா தான் அதிகமாக கோல்டு வாங்கியிருக்காங்க. இது 2020 அதிகமாக கோல்டு வாங்கின யாருன்னு பார்த்தா சைனா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த கரன்சி காம்போசிஷன் ஆஃப் அஃபிஷியல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், காஃபர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஃபர் யாரோடதுன்னா IMF கீழே இருக்கிறவங்க ஒரு ஆர்கனைசேஷன். தே சே தட் கிராஜுவல் டிக்ளைன் இன் த ஷேர் ஆஃப் டாலர் இன் சென்ட்ரல் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் ஃபாரின் ரிசர்வ்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்லையும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல என்ன வச்சிருப்பாங்க, இப்போ இந்தியா வந்துட்டு டாலர், யூரோ, என், யுவான் இதெல்லாம் இந்தியா எவ்வளோ வச்சிருக்கோம் அதை தான் ஃபாரெக்ஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் கரன்சிஸ் வச்சிருப்பாங்க. ஃபாரின் கரன்சிஸோட சேர்த்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கோல்டும் சேரும். கோல்டையும் ஒரு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினும் கூட. ஓகே, கோல்டு இஸ் ஆல்சோ அ ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஸோ அப்போ டாலரை குறைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாக கோல்டு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ பிகாஸ் ஆஃப் increasing price and volatility of the dollar. JP Morgan report said increasing gold purchases by central government banks reduced their need for precautionary reserves of US dollars and US treasuries. ஸோ பாதுகாப்பாக இருக்கிற என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு அதிகப்படுத்திட்டு US டாலர்ஸ் US ட்ரெஷரிஸை சேர்த்து வைக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிப்ளீட்டிங் டாலர் ரிசர்வ்ஸ் அமிட் சர்ஜிங் ஆயில் பிரைசஸ் ரீசென்ட்லி காஸ்ட் கன்சிடரபிள் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் இன் இந்தியாஸ் நெய்பர்ஹுட். ஸோ டாலர் விலை ஏறினது, டாலருடைய அளவு இல்லாமல் டாலர் பற்றாக்குறையானது பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிச்சு. நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில், நேபாள், பாகிஸ்தான், தே ஆல் விட்னஸ்ட் ஷார்ப் டிக்ளைன் இன் தேர் டாலர் ரிசர்வ்ஸ் ஃபாலோயிங் த உக்ரைன் வார், which upset their trade relations with India. While India has managed to keep a robust reserve, the surge value of dollar has become a concern. சரி, ஏன் இந்தியாட்ட அதிகமாக டாலர் இல்லைன்றதுக்கும் ஒரு காரணம் இதே தான். பக்கத்தில் உள்ள எல்லா கண்ட்ரிஸ் கையிலையும் டாலர் இல்லை. உக்ரைன் வார் நடந்ததுன்னா அவங்க கையில் யாரும் டாலர் இல்லை. இந்தியா கூட ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் இது எல்லாமே. அப்போ இந்தியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட டாலர் இல்லாதனால அவங்க இந்தியாவில் டாலர் கொடுத்து பொருள் வாங்கலை. ஸோ அதனால இந்தியா கிட்ட டாலர் ரிசர்வ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒன் ரீசன். இன்னொரு ரீசன், ஆல்ரெடி டாலரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் டாலர் இல்லாமல் போனாலும் இந்த கண்ட்ரிஸ்லாம் எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்கன்றது இந்தியா பார்த்துருச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம ஒரு லோக்கல் கரன்சிலேயே ட்ரேடு பண்ணிக்கலாமா, பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சியை நம்ம உருவாக்கிடலாமா, இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கும் போது அங்கேருந்து ட்ரம்ப் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுங்கப்பா, ஆனால் 100% டேரிஃப் போடுன்னு சொன்னோம். ஐயோ நம்ம ஏதோ சின்னதாக பண்ண போயிட்டு பெரிய பிரச்சனை மாட்டிக்குவோம் போல இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஊருக்கே போகல, நான் இங்கே வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசிப்போம். அதனால தான் இந்த டீடாலரைசேஷனை யோசிக்கிறத விட பேசும் கோல்டு வாங்கி சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா ட்ரை பண்ணுறாங்க இப்போ. ஓகே, ஸோ டு பார்ஷியலி டீரிஸ்க் இட்ஸ் ட்ரேட் டைஸ், இந்தியா இஸ் புஷிங் ஃபார் ட்ரேட் வித் ரஷ்யா அண்ட் துபாய் இன் டொமஸ்டிக் கரன்சிஸ் தட் குட் ஹெல்ப் கட் ரிலையன்ஸ் ஆன் US டாலர். ஸோ அப்போ இந்த ரஷ்யா கூட, துபாய் கூட, UAE கூட எல்லாம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியா ட்ரைங். பட் எனிவே, ஹவெவர் த டொமஸ்டிக் கரன்சி ட்ரேட் ஹஸ் நாட் yet picked up. ட்ரை பண்ணுறோம், ஆனால் லோக்கல் கரன்சியில் ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒய்? பிகாஸ் இந்தியாஸ் லோ ஃபுட் ஹோல்ட் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரேட் இன்டர்நேஷனலி. அப்போ லெட்டஸ்ஸே இப்போ UAE இருக்குது, அவங்க வந்து க்ரூட் ஆயில் விற்கிறாங்க. இந்தியா சொல்கிறாங்க நான் டாலர் கொடுக்கல, ருப்பீஸ் கொடுக்குன்னு கையில் வாங்கிக்கன்றாங்க. இப்போ UAE என்ன கேட்கு, நான் ருப்பீஸ் வாங்கிக்கிறேன், இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறது? இது வேர்ல்டு லெவலில் போயிட்டு இதை வச்சு எதாவது வாங்க முடியுமா? இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டில் நீங்கள் ரொம்ப பக்கா பயங்கரமாக நீங்கள் வித்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் நான் எங்கேயாவது போய் என்ன பண்ணலாம், உங்கள் நாட்டோட பொருள்னு சொல்லிட்டு இந்த இப்போ ருப்பீஸை வச்சுக்க எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கொடுன்னு கேட்கலாம். உங்களோட பொருட்கள் வந்து மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை, நான் ருப்பியை கொண்டு போய் கொடுத்து உங்கள் நாட்டோட பொருள் இருந்தால் தான் நான் ருப்பீஸை கொடுத்து வாங்க முடியும். உங்கள் நாட்டோட பொருள் எதுவுமே வேர்ல்டு மார்க்கெட்டில் இல்லை, ருப்பியை கொண்டு போய் வேறு நாட்டில் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் டாலர் என் கையில் இருந்தால் உலகத்தோட எந்த நாட்டில் வேணால் டாலர் கொடுத்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி UAE கேட்பாங்க தானே. ஸோ அதனால தான் லோக்கல் கரன்சி இந்தியாவில் அவ்வளோவா யூஸ் பண்ண முடியல, இந்தியன் ருப்பியை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிகமாக இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் யுவான் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் கரன்சியாக வளர்ந்துட்டு வருதுன்னு. வேர்ல்டில் சைனீஸ் ப்ராடக்ட் இல்லாத இடமே கிடையாது. எல்லா பொருளும் வேர்ல்டு மார்க்கெட்டில் ஃபுல்லாக சைனீஸ் பொருள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரி வந்து இப்போ சேம் UAE எடுத்துப்போமே, UAE வந்துட்டு சைனாக்கு க்ரூட் ஆயில் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். சைனா வந்து நாங்கள் யுவான் கொடுக்குறோம்,
டாலர் கொடுக்கலன்னு சொன்னால் ஓகே நோ ப்ராப்ளம் யுவான் வாங்கிப்பாங்க. ஏன்னா வேற எங்கேயாவது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த யுவானை கொடுத்து சைனீஸ் பொருள் வாங்கிக்கலாம், தே வில் பி சேஃப். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சைனாலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. நிறைய ரா மெட்டீரியல்ஸ் சைனாலேருந்து கிடைக்குது. ஸோ அப்போ ஈஸி என்ன பண்ணிடலாம், அந்த பொருளை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு யுவானை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்தியாவோட லோக்கல் கரன்சி அக்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் என்ன கிரியேட் ஆகல. இந்தியாஸ் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் இன்டர்நேஷனலைசிங் தி ரூபி குட் கெட் அ பூஸ்ட் இஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பிகின் அக்செப்டிங் ரூபி பேமெண்ட்ஸ். அதாவது சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், யூஏஇ இந்த மாதிரி கண்ட்ரி ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு ஒரு வேளை ருபீஸை வாங்க நினைச்சாதான் இந்தியாவோட ருபி இன்டர்நேஷனலைஸ் பண்ண முடியும். அதை பண்ணணும்னா இந்தியா ஹேஸ் டு flood the world market with its products, whether it is services or whether it is goods. இப்போதைக்கு கூட்ஸ் தான் வந்து வேர்ல்டு அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. இப்போ நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பர்டிகுலர் யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் தான் அதிகமாக நம்ம சாஃப்ட்வேர் இந்த மாதிரி பொருட்கள்லாம், சாஃப்ட்வேர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இதுக்கு மட்டும்தான் ருபீஸை வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் மற்றபடி கூட்ஸ் நம்மகிட்ட இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் நம்மகிட்ட இல்லை. இது ஒரு பிக் இஷ்யூ. ஓகே, இதை சால்வ் பண்ணால் தான் இந்தியாவோட ரூபியை இன்டர்நேஷனலைஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஹியர். ஸோ தேர் குட் பி வெரி குட் மெயின்ஸ் கொஸ்டின். இந்தியா இஸ் ட்ரையிங் டு இன்டர்நேஷனலைஸ் இட் ரூபீஸ், பட் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஒய் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னு சொன்னால் ரொம்ப ஈஸி. இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதர் கண்ட்ரிஸ் வில் நாட் பி ரெடி டு டேக் ரூபி ஆஸ் அ கரன்சி. At the same time, India's rupee could become an international currency if particularly oil producing countries are ready to accept it. But we have to wait and see whether they are ready to accept. But mostly they will not be ready to accept because rupee வச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒரு question. Okay. A reason for the rise of the yuan has been its use in purchasing Russian oil. ஸோ உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ரஷ்யன் ஆயில் ரொம்ப டிஸ்கவுண்ட் ரேட்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரஷ்யா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, யுவானை வாங்கிட்டு டாலரை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. யுவானை வாங்கிட்டு ஆயில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இந்த உக்ரைன் வார் வந்தது சைனாக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. யுவான் கரன்சி வந்துட்டு கிட்டத்தட்ட இன்டர்நேஷனலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஸ் சைனா அண்ட் ரஷ்யா பைலேட்டரல் ட்ரேட் பேலன்ஸ், இதான் மெயின் விஷயம். ட்ரேட் பேலன்ஸ் இருக்கு ரஷ்யாவுக்கும் சைனாவும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட்டில் இருக்குது. ஸோ அதனால ரூபி யூஸ் பண்ணுறது கஷ்டம். இந்தியா ஹேஸ் பைலேட்டரல் ட்ரேட் டெஃபிசிட் வித் மோஸ்ட் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் யூஎஸ். ஹியர் இவ்வளோ நேரம் பேசின விஷயம் தான். ட்ரேட் டெஃபிசிட் தான் இந்தியா கிட்ட இருக்குது. இந்தியா கிட்ட ட்ரேட் பேலன்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் கூட. அதனால தான் போன வாரம் நம்ம பேசின ஆர்டிக்கலில் ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு நிறைய தேவை. அப்படி அது நிறைய தேவைன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் நிறைய பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியா போடணும். ரெண்டாவது விஷயம், நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் தயாராகணும். இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகணும், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாகணும். ஸோ அதை நடத்துறதுக்கு என்னன்னா அதுக்கு முந்தின வாரத்தில் ஒரு ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். அதாவது எம்எஸ்எம்இசி எல்லாத்தையும் பெரிய சைஸ் இண்டஸ்ட்ரீஸாக மாற்றணும். அவர் பெரிய சைஸ் இண்டஸ்ட்ரீஸாக மாற்றணும்னு என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஃபைனான்ஷியல் ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ணணும், எஜுகேஷன் சிஸ்டமில் சேஞ்சஸ் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒருத்தர் வச்சு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துறாங்கன்னு சொன்னால் அவங்கள பிடிச்சி ஏதோ ஒரு தப்பான அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு இன்னொருத்தர் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண மனசே வராது, பயப்படுவாங்க. அதுக்கு பதில் ஃபைனான்ஷியல் பெனால்ட்டினா ஆமாம் தப்பு நடந்துச்சு, பெனால்ட்டி கட்டாங்க, அடுத்த தப்பு நடக்காமல் பார்த்துப்பாங்க. இந்த இது ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், everyone who does a business cannot see success. Sometimes that business could fail. They might not be able to repay the debt. அப்போ கடனை கட்டலன்றக்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அப்படி மூஞ்சில் துணியை மூடி அப்படி கொண்டுட்டு போகிறது, வண்டியில் கொண்டுட்டு போகிறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது ஐயோ கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு பயமாக இருக்குன்னு பிஸ்னஸ் நடத்த மாட்டாங்க. இதே இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் எதுக்காக வருது? ஐ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஐ சக்சீட் இன் இட், வெரி குட், கோ ஹெட். ஐ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், மேபி இட்ஸ் ஃபெயிலிங். So what can I do? My business is failing, I'm not able to pay the debt. So insolvency and bankruptcy code will come in, they'll check everything. எல்லா பட்டி எப்படி பணத்தில் செட்டில் பண்ணலாம், என்ன பண்ணலாம் முடிச்சுட்டு ஓகே உங்களால் பிஸ்னஸ் பண்ண ஓகே யூ கேன் கோ, நோ ப்ராப்ளம். ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட், ஐ வில் டேக் டைம், ஐ வில் ரெஜுவினேட் மை செல்ஃப், ஐ வில் ஃபைண்ட் அவுட் த ப்ராப்ளம் தேர், ஐ கேன் கோ அண்ட் ஸ்டார்ட் another business again. ஓகே, இதுக்கு ஐபிசிலாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுதில்லை. ஓகே, ஸோ ட்ரை டு கனெக்ட் ஆல் தீஸ் ஆர்டிகல்ஸ் as a single document. எஸ்ஏ எழுதுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ that's it for this week. Thank you. Bye bye.